ஃப்ரெண்ட்ஸ், உங்க மலரக்கா பருப்பு சாதம் கொஞ்சோல அரிசி போட்டு பருப்பு சாதம் வச்சிருக்கு பார்த்தீங்களா. பருப்பு சோறும் ஒன்னா களைஞ்சி போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 மிளகாய், ஒரு தக்காளி பழம் போட்டு காயம், வெள்ளைப்பூடு, சீரகம், கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வத்தல் பொடி போட்டு புளி கரைச்சி ஊற்றி தாளிச்சு வத்தல் போட்டு தாளிச்சு ஊற்றணும்னு வைங்களேன். கம்மன்னு பருப்பு சாதம். உப்புக்கள் தேவையானது போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. எல்லாரும் இயற்கையானது உடம்பு ஹீட் ஏற விடாம கேப்பக்கூழ் சாப்பிட்றாங்க. எல்லாரும் கேப்பக்கூழ் சாப்பிடலாம். மூளை வியாதி உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. நல்லதுதான், கேப்பக்கூழ் நல்லதுதான். மூளை வியாதி கேப்பை மூலத்துக்கு உரம் போட்ட மாதிரி. அதனால கம்மங்கூழ் இருக்கு பார்த்தீங்களா, கம்பம், அது வாங்கி மிஷினில் திரிச்சு நல்லா கழுவி மிஷினில் திரிச்சு அப்பப்போ காய்ச்சி 2 சின்ன வெங்காயம் போட்டு குடிங்க. உடம்பு ஹீட் ஏறான்னு வைங்களேன். கண்ணு குளறு, மண்டை ப்ராப்ளம், முடி அவ்வளோ கொட்டி போகும். ஹார்ட்டுக்கு பிரச்சனை, கிட்னிக்கு பிரச்சனை, எல்லாம் உடம்பு கணம் ஏறிட்டுன்னு வைங்களேன். எல்லா வியாதி வந்துடும். 42 48 நரம்புக்கும் வியாதி வந்துடும். உடம்பு கூல ரொம்ப ஐஸ் எதுவும் குடிச்சோம்னா சளி பிடிச்சிடும். இது இயற்கையான தாய் மருந்து. கேப்பக்கூழ் உடம்பு ஸ்ட்ராங்கு. பிறந்த குழந்தைங்களுக்கு பாருங்க, கேப்பையை நிறைய போட்டு அரைச்சி பால் எடுத்து கொடுப்பாங்க. நல்ல உடம்பு குழுன்னு நல்லா வைக்கும். கேப்பக்கூழ் நல்லது. மூளை வியாதி உள்ளவங்களுக்கு அது ஆகாது. உரம் போட்டு ஸ்ட்ராங் ஆக்குன மாதிரி. அதுமாதிரி புல்லுக்கஞ்சி நல்லா திரிச்சு வச்சுட்டு புல்லுக்கஞ்சி குடிங்க. உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. சளியும் பிடிக்க விடாம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்புறம் கூழா குடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாதம் சாப்பிட போகிறோம். சாப்பிட வரீங்களா? நன்றி. கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. அக்கா